ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் வேண்டி விரும்பியவர்களாக பயணிப்போம். நேற்று அத்தியாயம் 2 வசனம் 48 வரைக்கும் பார்த்தோம். அதில் முக்கியமாக 48வது வசனம் வந்துட்டு, ஒரு ஆன்மாவிற்கு ஒரு விடயத்திலும் நிறைவாக இருக்காத அந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா, அந்த தருணத்தை உணர்ந்தறிந்து பண்பட்டு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நினைவூட்டப்பட்டுச்சு. ஸோ அது அந்த மாதிரியான சூழல்ல எல்லா சூழல்லையுமே வந்துட்டு இறை அருள்ல யாரு நமக்கு எந்த ஒரு ஆன்மாவும் நமக்கு அந்த இடத்துல சப்போர்ட் இல்லாட்டினாலும் இறைவனுடைய சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற அடிப்படையில நம்முடைய வாழ்வியல், நம்மளுடைய மனசு, சிந்தனை எல்லாம் இருக்கட்டும், அதற்கு பக்குவப்பட்டிருக்கட்டும், அதற்கு தகுதி படைத்திருக்கட்டும் அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வந்துட்டு இங்க 48வது வசனத்துல கொடுக்கப்பட்டது. இன்னும் யாபனி இஸ்ராயலின் சந்ததிகளே அல்லது சந்ததியினரே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 40வது வசனத்துல ஆரம்பிச்சது இல்லையா, யாபனி இஸ்ராயல்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்ராயல்லையும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ஜேர்னி. இப்போ நான் ஒரு ஜேர்னில இருப்பேன், இங்கே வகுப்புல கலந்துக்கிட்டவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஜேர்னில இருப்பாங்க. பட் மையக்கரு என்னன்னா, சர்வத்தையும் பரிபாலிப்பவனுடைய திருப்தியில் இருக்க வேண்டும். அதாவது மனதில் எப்போதும் நிம்மதி இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும்ங்கிறது தான் அதனுடைய மையக்கரு. டுவர்ட்ஸ் ஜேர்னி. அந்த ஜேர்னி எப்படி வேணா எந்த வழியில வேணா வந்து அடைய முடியும். அதுல மையக்கரு வந்து தர்மம், இறை தர்மம், நியாயம், அதெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க எந்த ஜேர்னில போயிட்டு இருக்காங்களோ அதுல இந்த நியாயம், தர்மம், நிதானம், பொறுமை, அவசரத்தனத்தை குறைச்சிக்கிறது, இதெல்லாமே அதுல காமனான மெசேஜா வந்துருது. ஸோ அதன் அடிப்படையில தான் இப்போ அடுத்தடுத்த வசனங்கள் நமக்கு நினைவூட்டலா அமையுது. இப்போ அது அத்தியாயம் 2 வசனம் 49 54 வரைக்கும் அரபில வாசிடலாமா? وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِّن رَّبِّكُمْ عَظِيمٌ إِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنظُرُونَ وَإِذْ وَعَدْنَا مُوسَى 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ ثُمَّ عَفَوْنَا عَنْكُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ وَإِذْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنَّكُمْ ظَلَمْتُمْ أَنفُسَكُمْ بِاتِّخَاذِكُمُ الْعِجْلَ فَتُوبُوا إِلَى بَارِئِكُمْ فَاقْتُلُوا أَنفُسَكُمْ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ عِندَ بَارِئِكُمْ فَتَابَ عَلَيْكُمْ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. அல்ஹம்துலில்லாஹ். இதுல நிறைய விஷயங்கள், நினைவூட்டல்கள் அடங்கி இருக்கு. அப்படி பார்ப்போம், வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். அத்தியாயம் 2 வசனம் 49. இது அப்படின்னா, இதுனா வந்துட்டு அப்போது, அந்த தருணம் அப்படின்ற அந்த அர்த்தம் வந்துட்டு அடங்கி இருக்கு. நஜ்ஜைனாக்கும், உங்களை காப்பாற்றிய போது, அதாவது உங்களுடைய காப்பாற்றிய தருணம், அது என்ன தருணம்னா அது என்னதுன்னா அப்படின்ற அந்த ஒரு உணர்வை கொண்டு ஆரம்பிக்குது. இது நஜ்ஜைனாக்கும், அந்த காப்பாற்றுதல். அதுக்கப்புறம் நான் அப்படின்றது வந்துட்டு வி, அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல வருது. கும்னா வந்துட்டு செகண்ட் பர்சன் ப்ளூரல்ல வருது. ஸோ உங்களை நாம் காப்பாற்றியதாவது எங்கிருந்து? மின் ஆலி ஃபிரௌன. ஆலி அப்படின்னா வந்துட்டு பீப்புள் அப்படின்னு வருது, ஃபேமிலி அப்படின்னு வரும். ஸோ ஃபிரௌனா ஃபிரௌனுடைய கூட்டத்தார்
ஃபிரௌனுடைய குடும்பத்தார், அதாவது ஃபிரௌன் மாதிரியான ஆட்கள் அப்படின்றத எடுத்துக்கொள்ள முடியும். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதாவது, ஏன் அங்கிருந்து உங்களை காப்பாற்றணும், அந்த காப்பாற்றிய போது என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, அப்படிங்கிற மாதிரிதான் அது. அப்படின்னா வந்துட்டு உங்களை வந்து சிரமப்படுத்திக்கிட்டு வந்தாங்க, ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு வந்தாங்க. எப்படி அப்படின்னா அப்படின்னா வந்துட்டு ஹாரபிள், ரொம்ப கொடுமையான, தீங்கான அப்படின்றது மாதிரி அர்த்தம் வந்துட்டு. அதா அப்படின்னா தண்டனை, ரொம்ப கொடுமையான தண்டனையால, தீங்கான தண்டனை. அதாவது தீங்கான தண்டனை அப்படிங்கும் போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றாங்கன்னா அந்த மிஸ்டேக்கை சரி பண்றதுக்காக, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் நடக்கும். அந்த மாதிரி இல்லாம கொடுங்கோலான தண்டனைகளை கொண்டு உங்களை துன்புறுத்தி வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்படுது. ஸோ இதனால வந்துட்டு உங்களை வந்துட்டு அங்கேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது. அடுத்தது இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. எப்படின்னா அப்படின்னா ஸ்லாட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்னாக்கும், அதாவது உங்களுடைய மகன்களை வந்துட்டு ஸ்லாட்டரிங், கட் பண்றது அப்படின்ற அர்த்தமும் வருது. துண்டிக்கிறது, அவங்க ஃபேமிலில இருந்து துண்டிச்சு போட்டு போயிடுறது அப்படின்ற அந்த அர்த்தமும் எடுக்க முடியும். இப்பவும் ஒரு சில நாடுகள்ல வந்துட்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தா உடனே அவங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு மிலிட்டரிக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க இல்லையா, நம்ம கேள்விப்படுறது தானே. ஆமா ஆமா, துண்டித்தல், அந்த பாண்டிங், நம்மளுடைய அந்த உறவுகளை துண்டிச்சு வேற. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். அது என்னங்கிறத தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு, பட் இதுல நன்மையும் இருக்கும், தீமையும். இதுல ஒரு நிதானம், ஒரு நடுநிலைத்தன்மை இல்லாம செயல்படும் போது அதுல இருக்கக்கூடிய நன்மையான அடிப்படையா செஞ்சாலுமே கூட வந்துட்டு அது தப்பா போயிடும். நிறைய விதத்துல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய மகன்களை துண்டிக்கின்றனர். அதுக்கப்புறம் வந்துட்டு வாழ விடுகின்றார்கள். யார அப்படின்னா நிசாக்கும், உங்களுடைய பெண்களை. நிசா அப்படின்னா வந்துட்டு பெண்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. இது குரான் இந்த வார்த்தையை, நிசாங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துற இடங்களை எல்லாம் கவனிக்கும் போது பெண்கள் என்ற அர்த்தம் இருக்கு. சார்ந்து இருப்பவர்கள் அப்படின்னு, டிபெண்டன்ஸ், ஒரு பலவீனமானவர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட என்ன வருது அப்படின்னா எஸ்தஹி அப்படின்னா வாழ விடுகின்றார்கள். வெறுமன வாழ விடுதல் மட்டும் இல்ல, ரொம்ப அவமானத்தோட வாழ விடுறது அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதுல அடங்கி இருக்கு. நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இந்த வார்த்தைக்கு வந்துட்டு ஷை அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அஷேம்டு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஸோ அப்பனா ரொம்ப கேவலமான நிலையில நடத்துறது, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அப்படி இல்லதான் பாக்குறேங்க சபீர், அப்படி வருது, அதுக்குள்ள இருக்கு அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தம் இருக்கு. 2:26 வருது இல்லையா, வெட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இறைவன் சிறியதோ பெரியதோ அதை உதாரணம் காட்டுவதற்கு வந்து நான் வெட்கப்படுவதில்லைன்ற இடத்துல என்ன வார்த்தை இருக்குது? ஆமா, 2:26. சோ அதே வார்த்தை தான் இங்கேயும் வருது. அது வந்துட்டு சிங்குலர்ல வருது, இங்க ப்ளூரல்ல வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் 2:26, இல்லாட்டியும் தேர்ட் பர்சன். அதான் ஆக்சுவலி அந்த சிங்குலர். இப்ப வந்து 49வது வசனத்தை வந்து ப்ளூரல். ஸோ அப்போ வந்து வெறுமன வாழ விடுறது இல்லை, அவமானத்தோட, வெக்கத்தோட, கேவலத்தோட வாழ விடுறது. அதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு, அங்க ஒரு கஷ்டம், ஏன்னா ஃபிரௌன் இருந்து பெண்கள் மட்டும் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, வாழ விடுறாங்க, நல்லா வாழ்றாங்க. ஆணுக்கும் சிரமம் தான், பெண்ணுக்கும் சிரமம் தான் வருதுங்களா அந்த மாதிரி? எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. அதுல அந்த அளவுக்கு கொடுங்கோலான ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுனால அங்க இருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னும் வஃபீதாலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஃபீதாலிக்கும்னா அதில் உங்களுக்குன்னு சொல்லலாம், இல்ல அதில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் பலான்னா பரீட்சை, பரீட்சை மின் ரப்பிக்கும், உங்களுடைய பரிபாலனிடமிருந்து பரீட்சை இருந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் அலீம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. மகத்தான பரீட்சை, பெரும் பரீட்சை வந்துட்டு உங்களுடைய பரிபாலனிடமிருந்து
இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப நம்ம அதை வந்து முழு வசனம் வந்து வாசிப்போம். பிறோன் கூட்டத்திடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதாவது, தீங்கான தண்டனையால் உங்களை துன்புறுத்தி வந்தனர். உங்கள் மகன்களை துண்டித்தனர், உங்கள் பெண்களை அவமானத்தோடு வாழவிட்டனர். அதில் உங்கள் பரிபாலனமிருந்து பெரும் பரீட்சை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு ஃபேக்டும் இதுல வெளிப்படுது. இதுல வசன அமைப்புகளை வாசிக்கும் போது, இதனாலதான் உங்களை காப்பாத்தினேன், நீங்க ஒன்னும் ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. ஏன் அங்க வந்துட்டு ஒரு விஷயம்னா, உங்களை விட அளவு கடந்து உங்க மேல ஆட்சி பண்ணவங்க வந்துட்டு அளவு கடந்து போயிட்டாங்க, அதனால அதுல இருந்து உங்களை கொஞ்சம் செப்பரேட், உங்களை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆமா, அப்படி எடுக்க முடியுது. நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்க இந்த மாதிரி ஒரு பாக்குறோம். இது வந்து இப்ப 2 இது சொன்னீங்களே, இப்ப இது இப்ப சொன்னதும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த நிசாவ் சொன்னதையும் சரி, இதெல்லாம் புதுசா எனக்கு இதுல நினைவு வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆமா, அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில இருந்து நீங்க எத்தனையோ இருந்து நான் தான் உங்களை காப்பாத்தினேன் அப்படிங்கிற சொல்ல. உங்கள் பரிபாலனமிருந்து பெரும் பரீட்சை இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஒவ்வொருத்தவங்களையும் பரிபாலிக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பரிபாலனைக்கு வந்துட்டு 100% கோஆப்ரேட் பண்ணாம மாத்தி மாத்தி நடக்கும்போது, அந்த மாத்தி நடக்கிறதுனுடைய ரேஷியோ வந்துட்டு அதிகமாகும் போது இந்த மாதிரியான ஒரு டிராப்குள்ள சிக்கிடுறாங்க. அதான் அவங்களுக்கு அவங்களே தீங்கிழைத்துக் கொள்றது, அவ்வளவுதான். சோ இதுல இருந்து எப்படி சமாதானமா வாழ முடியும்? என்னதான் வந்துட்டு உங்க மேல அரசாங்கம் வந்துட்டு ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் திணித்தாலும் வந்துட்டு அதுல எப்படி சமாதானமா வாழ முடியும்? அதுல எப்படி அங்கிருந்து எப்படி சுதந்திரமா அங்கிருந்து வெளியேற முடியும்? இறைவன் காட்டியிருந்த வழியில பாதுகாப்பான அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியுங்கிறதுக்கெல்லாம் பரிபாலனை இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கவனிக்காமல் தான் தோன்றித்தனமாக வாழும் பொழுது, இன்னும் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணும் போது அவங்க வந்து நெருக்கடியான ஒரு சூழலுக்குள்ள வர்றாங்க. அவங்க மேல ஆட்சி புரிகின்ற, கொடுங்கோலான ஆட்சி புரிகின்ற, ஏன்னா மக்கள் எப்படியோ அதனுடைய மாஸ்டர் தான் வந்துட்டு, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அந்த மாஸ்டர் தான் அவங்க மேல ஆட்சி புரிவாங்க. சோ அதுல ஓவரா அளவு கடந்து போகும்போது, ஓகே இவ்வளவு இதுக்கு வந்து அவங்க டிசர்வ் இல்லை, இருந்தாலும் அவங்க டிசர்வ் தான் அப்படின்றது தான். அதில் உங்கள் பரிபாலனம் இருந்து பெரும் பரீட்சை. பரீட்சை வந்துன்னா கடுமையான பரீட்சை எப்போ கொடுக்கப்படும்? அது அளவு கடந்து நம்ம போகும்போது தானே வரம்பு மீறி போயிட்டே இருந்தோம்னா அப்புறம் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பரீட்சை வந்து சாதாரண பரீட்சை வச்சாலாம் சரிப்பட்டு வராது, பெரும் பரீட்சை வைக்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் நம்ம பேசுறது உண்டு இல்லையா? கண்டிப்பா எல்லாத்தையுமே இங்க கவனத்துல எடுக்க வேண்டியிருக்கு. நான் இவ்வளவு நாள் இந்த தாலிக்க பலாவும் ரப்பிக்கும் வழியும்னா, இறைவனிடம், அதாவது ஃபிரௌன் தான் ஆட்சி செஞ்சு கொடுமை செஞ்சா, ஃபிரௌனை நம்ம காட்டினது அந்த நம்ம வந்து மறந்து, இறைவனை மறந்து, கோட்பாடை மறந்து போனதுனால இறைவன் இருந்து வந்த ஒரு சோதனை அப்படின்னு நினைச்சேன். இந்த ரப்புங்கிறது வந்து இப்ப இங்க வந்து யார் பரிபாலனம் செய்யறானோ அவங்ககிட்ட தான் ஒரு சோதனை வந்துச்சுங்கிற மாதிரி வருது. இப்போ உங்கள் பரிபாலனம் இருந்து அப்படிங்கும் போது ஃபிரௌனையும் குறிக்கலாம், பட் ஒட்டுமொத்த பேரையும் பரிபாலனை நடந்துட்டு இருக்கு இல்லையா? சர்வ பரிபாலனம் தான் எல்லாத்தையும் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பரிபாலனைக்கு கோஆபரேட் பண்ணாம இருக்கும் பொழுது அங்க வந்துட்டு நம்ம மேல நிகழ்த்தப்படும் சோதனை வந்து கடினமாகிட்டே போகுது, ஆகிட்டே போகுது. அதே போல ஃபிரௌன் கூட்டத்திடம் இருந்து அப்படிங்கும் போது ஃபிரௌனையும் டைரக்டா குறிக்கலாம், ஃபிரௌனை போன்ற கூட்டத்தார்கள் அங்கிருந்து அப்படியும் குறிக்கலாம். ஆமா, இப்ப அதுவும் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஆலி ஃபிரௌன் மாதிரி மனிதர்கள். அப்ப இது ஃபிரௌன்னா இது வந்து அந்த காலத்தோட முடிஞ்சிருச்சு. இப்ப இல்லைங்களா? இப்ப நம்மளுக்கு அது சம்பந்தம் இல்லாத வசனமாயிரும். இப்ப நமக்கு கனெக்டிவிட்டி ஆகுதுன்னா, ஃபிரௌன் மாதிரி இன்னைக்கு மனிதர்கள்ட்ட வந்து நம்ம சிக்கி இன்னைக்கு ஒரு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறோம் அந்த மாதிரி. அப்படி இருக்கும் இப்ப கனெக்ட் ஆகுது. ஆலி ஃபிரௌன்னா மாதிரி மனிதர்கள். இன்னைக்கு அது எப்படி எந்த மாதிரி எங்களோட கனெக்ட் ஆகுது? நம்மளுக்கு ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு சிரமம், எல்லாமே கஷ்டமாயி போச்சு. அதனால அல்ஹம்துலில்லாஹ் புரியுது. சோ அப்ப அந்த ஃபிரௌன் மாதிரினா அப்ப ஃபிரௌன் யாரு, எப்படி அப்படின்னு அடுத்த பாயிண்ட் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. உங்கள் மகன்களை துண்டிக்கின்றனர், உங்கள் பெண்களை அவமானத்தோடு வாழ விடுகின்றனர். அந்த மாதிரியான டைப்ல வந்து ஓவரா எக்ஸ்ட்ரீமா ஒரு ஒரு அரசு ஆட்சி நடக்குது, கொடுங்கோல் நடக்குதுன்னா அங்க வந்துட்டு பரிபாலனன் வந்துட்டு ஒரு கிரேஸ் மெர்சி கருணையை வந்துட்டு செலுத்தலாம். அதுக்காக நீங்க கருணையை ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ரொம்ப இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் சொல்லிடாதீங்க.
இறைவனுடைய பிள்ளைகள். பனி இஸ்ராயல்கள் சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள். அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கெல்லாம் வந்துட வேண்டாம். நீங்க தக்குவா அடையும் போதுதான் சிறப்பாவீங்க அப்படிங்கிறது தான். அடுத்த வசனம் போகும். பயங்கர விஷயம் தான். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேங்காட்டி இது அபிஹோன, அதாவது துண்டித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய ஆண் மக்களை அதனோட உறவுகள் இப்ப இன்னைக்கு எனக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் சொல்ல வரேன். இத ஃபிரௌனோட முடிஞ்சிருச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை அப்படியே வச்சுக்கலாம். இது ஒவ்வொரு காலத்துக்கும் இந்த குரான் பேசுது அப்படின்னு சொன்னா இப்படி போடும்போதுதான், ஏன்னா ஆண்களை ஃபேமிலில இருந்து துண்டிச்சு வெளியே போயிடுறாங்க. பெண் சிரமத்துக்குள்ள கஷ்டத்துக்குள்ளதான் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஆனாலே அது ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. வாழ்றாங்க அப்படின்னு சொன்னாலும் நல்லா வாழ்றாங்கிற மாதிரி வந்துடக்கூடாது இல்ல. ஒரு ஆண் குடும்பத்தை துண்டிச்சு போயிட்டா பெண் கண்டிப்பா அந்த இடத்துல சிரமம், கஷ்டம், கேவலம் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி இந்த லைஃப் ஸ்டைலே நீங்க ஆர்மியில சேர்க்கறது மட்டும் தான் துண்டிக்கிறதுன்னு கிடையாது. லைஃப் ஸ்டைலே ஃபேமிலியோட இருந்து வாழ முடியாத வகையில இப்ப லைஃப் ஸ்டைல கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கையே ஒரு போராட்டம் சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான வாழ்க்கைய இப்ப வெளியே பல மைல் கடந்து போனாதான், இல்ல பல நாடுகள் கடந்து போனாதான் ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால அப்படின்னா தூரமா போயிட்டு வரும்போது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பேச்சு, பயன்படுத்தும் வார்த்தைகள் வேறையா இருக்கும். இங்க குடும்பம் ஸோ புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் நார்மலா 2-3 வார்த்தை பேசினாலும் 4வது வார்த்தை கான்ஃபிளிக்ட் ஆயிடுது. ஏன்னா புரிதல் இருக்கு. கூடவே இருக்கும் இந்த பாஷைகளும் புரியும் இல்ல, அவங்க இந்த அர்த்தத்துல அவங்க சொல்லல, அவங்களும் இந்த அப்படிங்கிறது. சோ இப்ப இது இங்க ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். நிறுத்தி நிதானமா யோசிக்கும் போது, ஓ அப்ப வேற வழி என்ன அப்படின்னு அடுத்த கேள்வியை நம்ம சர்வ பரிபாலன் கிட்ட கேட்போம். அந்த சூழல் எல்லாம் எப்படி அவங்க இருக்காங்க, அவங்க என்ன சூழல் இருக்காங்க இவங்களுக்கு தெரியாது, இவங்க என்ன சூழல், இதெல்லாம் பெரிய ஒரு தப்பு தான். இது நேரமா கனெக்ட் ஆகுது. ஸோ இப்ப இதெல்லாம் சிந்திக்கும் போது இப்ப அடுத்து வெளியே வர்றது இதுல இருந்து லேசான ஒரு வாழ்க்கையை தெரிஞ்சும் அதை எடுத்துக்கொள்ள முடியாத, தெரியவே இல்லை அப்படின்னா அது மனசார ஒரு எந்த விஷயத்த நம்ம அடிக்கடி நினைவு கூறுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ இப்ப எதை விரும்புறதுக்கு கூட இப்ப நம்ம மாட்டேங்கிறோம். அவ்வளவுதான். நல்ல நிம்மதியா வாழணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் இறைவனே, அதுக்கு உண்டான வழியை நீ எனக்கு காமிக்கும் போது நான் பராக் பாத்திரக்கூடாது இறைவனே, உன்னுடைய கருணையை நான் அதிகம் நான் வேண்டுறேன். சொன்னா விரும்ப மாட்டீங்கன்னு சொன்னா முதல்ல நம்மளுக்கு வேதத்துல இப்படி சொன்னப்பட்டதே தெரியல இல்லையா. அதை எப்படி விரும்ப முடியும்? அக்செப்ட் பண்ணி தான் பழகிட்டோம். இப்படிதான் இருக்கும், அதை நம்ம ஏத்துக்கணும். அப்படிதான் நம்ம பாடங்கள் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சீங்கனாலே வேதம்ங்கிறது எழுத்து வடிவத்தை மட்டும்தான் நம்ம வேதம் நினைச்சது, அது பெரிய தப்பு. மனசுல வேதம் இருக்கு, வாசிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, அதுல சொல்லுதே இது வேண்டான்னு சொல்லுதே, அதுக்கு என்னைக்காவது கேட்டோமா இந்த கஷ்டம் வேண்டாம், அதை நம்ம சோம்பேறித்தனம்னு நினைச்சுக்கிறோம். அதை விட பெரிய விஷயமா நிக்குதுல்ல வேற விஷயங்கள்லாம். அப்ப அது அதுதான் நம்மளுக்கு போகுது. உள்ளத்துக்குள்ள ஆள் மனசு வேண்டான்னு சொல்லுது, ஒரு சில விஷயம் விருப்பப்படுது, அதை கவனிக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க அதுல இப்ப அதுலயும் சோம்பலுக்கும் லேசான ஒரு வாழ்க்கை வாழணுன்ற நினைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் புர்கான் பிரிச்சு பார்க்கணும். அதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து வரும் பாருங்க. 50வது வசனம். இது அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்ததுனால அப்போது ஃபரக்னா அப்போ பார்ஷியேட் ஃபுர்கான்ல இருந்து வரக்கூடியது அந்த ஃபரக் வகுக்கப்படுகின்றாங்க. அவங்கள தனியா இவங்கள தனியா வகுக்கப்படுகின்றார்கள். பிக்கும் உங்களை கொண்டு உங்களுடன் வகுத்தோம். எதுலன்னா அல்பஹ்ரி அக்கடலை உங்களை கொண்டு வகுத்தோம், உங்களை வகுத்தோம், பிரித்தோம் அப்படின்ற அந்த அர்த்தம்லாம் அதுல அடங்குது. அஞ்சைனாக்கும் உங்களை நாம காப்பாற்றினோம்னு சொல்லிட்டு திரும்பவும் வருது பின். அது எப்படி நடக்குது, அந்த ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வ அஹ்ரத்னா ஆல ஃபிரௌன. சோ ஃபிரௌன் கூட்டத்திடம், ஃபிரௌன் கூட்டத்தை, ஃபிரௌன் மாதிரியான அந்த ஃபிரௌன் டைப்ல இருக்கக்கூடிய கூட்டத்தை, அதுல ஃபிரௌனும் இருப்பாங்க, அதுல ஃபிரௌன் மாதிரியான கூட்டமும் இருக்கு ஆல அப்படின்னு. சோ அவங்கள மூழ்கடிக்கின்றோம். அன்தும்
தன்லுரும், நீங்க அதை வந்துட்டு அனலைஸும் பண்றீங்க, அவதானிக்கவும் செய்கின்றீர்கள். நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அது நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவதானித்தல்ங்கிற வார்த்தை அதாவதுன்னா கவனிக்கிறது, கவனி. சோ அப்போது அக்கடலை உங்களுக்காக பிரித்தோம் அப்படிங்கும் போது இது பெரும் கடலாக இருக்கின்றது. அதாவது கடல், அதாவது நம்ம பார்க்கிற தண்ணி இருக்கக்கூடிய கடலையும் எடுத்துக்கொள்ள முடியும். பெரும் கடலாக இருக்கிறாங்க இங்க மக்கள். இந்த கொடுங்கோலான ஆட்சி புரிகிற மக்களும் பாமர மக்களும் ஒன்னோட ஒண்ணு அங்க ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து செப்பரேட் பண்றோம், பிரிக்கப்படுகின்றது. அங்க ஒரு ப்ராக்ரஸ் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிக்கப்பட்ட உடனே வந்துட்டு இவங்க என்னது ஃபிரௌன் கூட்டத்தை வந்துட்டு அங்க மூழ்கடிக்கப்படுகின்றார்கள். சாதாரண பாமர மக்கள், வெகுஜன மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு காப்பாற்றப்படுது. ஏன்னா அவங்கள்ட்ட ஆட்சி இல்லாதனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிஸ்டேக்ஸ், குறைகள் வந்துட்டு பெரிய அளவுல இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தலை. ஸோ அதனால அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு திருந்துறதுக்கு. ஏன் ஆட்சியில கொடுக்கப்பட்டதுனால அதே மாதிரியான பலவீனமான எண்கள், அதாவது தான்தோன்றித்தனமான எண்களும் பிளஸ் அவன்கிட்ட ஆட்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணதுனால அவனை வந்துட்டு இப்ப கட்டாயமா அவனை வந்து மூழ்கடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகின்றான். ஃபிரௌன் மாதிரியான ஆட்கள். நீங்க அது வந்து கவனிச்சுக்கிட்டு தான் அவதானிச்சுட்டு தான் இருப்பீங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்க ஹைலைட் பண்ணது. இன்னைக்கும் நம்ம முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மூழ்கடித்தோம்ங்கிறத மூழ்கடிக்கின்றோம் பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஆயிடும். சோ சாதாரண மக்கள் வந்து காப்பாற்றப்படுகின்றார்கள் பெரும் பிரச்சனையில இருந்து அப்படின்னா நீங்க ரொம்ப சூப்பர்னு நினைச்சிட வேண்டாம். ஸ்டில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை சரி பண்ணாலே ஒழிய மீண்டும் இது போன்ற பிரச்சனையில சிக்காம இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே சீர்படுத்திக்கிட்டா மட்டும்தான். அதான் இதுவும் நம்ம பார்க்க முடியும். இதுக்கப்புறம் மூசா நபிக்கு அப்புறம் ஒரு நபிய வந்துட்டு அங்க வர்றாங்க. அந்த நபி கிட்ட வந்துட்டு திரும்பவும் அந்த மக்கள் வந்து இது போன்ற ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்கிறத பார்க்க முடியும் அவங்க பேசுறத வச்சு. ஏன்னா அவங்க குணத்தை சீர்படுத்திக்கிறாங்க. திரும்ப பிறவன் இல்லைன்னா பிறவன் மாதிரி இன்னொரு ஆள் அவங்க கிட்ட திருப்பி அதே அடிமைப்பட்ட வாழ்க்கை. எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. இப்ப இதுக்குள்ளேயே நம்ம இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு கொரோனால சிக்கணும், ஒரு என்ஆர்ஐ சிஏஏ நம்ம அதுக்குள்ள சிக்கணும். அந்த நேரங்கள்லாம் மனசு வந்து பயங்கரமா ஒரு நெருக்கடி எல்லாருக்குமே. என்னடா நம்ம நிலைய ஆகும், ஃபிரௌன் மாதிரி தான் இன்னைக்கு எங்களுக்கு இப்ப பார்க்கும்போது. இறைவன் அதுல இருந்து நஜ்ஜைனாக்கும் எங்களை காப்பாத்தி இன்னைக்கு அழகான மறுபடியும் ஒரு வாழ்க்கை. இப்பவும் நம்ம இந்த வேதத்தையும் இந்த இறை கோட்பாடுகளை நம்ம கவனிக்காம மறுபடியும் போனோம்னா திரும்பியும் ஒரு எவ்வளவு ஒரு விஷயங்கள் பண்றான். எனக்கு அப்படி தோணுச்சு. ஒண்ணும் இல்ல, இப்ப தற்போது ஆட்சி புரிகிறவங்களுமே இப்ப ரெண்டு மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா இது வந்துட்டு வேணாம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. அங்கே ஆட்சியில இருக்கக்கூடியவங்களும் இது என்ன பெரும் கஷ்டமா இருக்குது வாழ்க்கை, பெருமையின் அடிப்படையில ஆணவத்தின் அடிப்படையில ஆட்சி பண்றது வந்துட்டு பெரும் சிரமம் அப்படின்னு அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்து, மக்களுக்கும் புரிய வந்து அவங்க வேத கோட்பாடு அடிப்படையில ஆட்சி புரிய ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி அந்த மாதிரி சிந்தனைக்கு நம்ம வரணும். அப்படி நடக்கட்டுமே. நடக்கட்டும், அப்படிதான் தோணும். ஒவ்வொரு பயங்கரமான ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து அதுல இருந்து இறைவன் தானே காப்பாத்தினா. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, அது எல்லாமே மறந்து போய் உட்காந்துட்டோம். கொரோனாவை மறந்துட்டோம், இதையும் மறந்துட்டோம், எல்லாம் மறந்து இன்னைக்கு அழகான எல்லாத்தையுமே மறந்துட்டோம் சுத்தமா. இப்படி ஒரு சம்பவம் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு, நம்ம என்ன குறைச்சோங்கிறது கொஞ்சம் அனலைஸ் பண்ணாம. ஆனா நல்லா சொல்ல, நீங்க அனலைஸ் பண்ணலையா, உங்க முன்னாடிதான் எல்லாம் நடக்குது. அடுத்தது 51வது வசனம். இது அப்போது வந்துட்டு வா அதுனா மூசா அர்பைன லைலத்த அப்படின்னு சொல்லிட்டு, லைலத்த அப்படின்னா இரவுகள், அர்பைன வந்து 40 அப்படின்னு சொல்லிட்டு 40 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அர்த்தம். ஸோ 40 இரவுகள் வந்துட்டு மூசாவிற்கு வந்துட்டு நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சோம், ஒரு உடன்படிக்கை எடுத்தோம், ஒரு வாக்குறுதி எடுத்தோம் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பிறகு அந்த 40 இரவுகள்ல பிறகு அந்த தருணங்கள்ல வந்துட்டு
அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அல் இஜ்ல மின் பகுதியே, அவருக்கு பின்னால், அதாவது மூசாவிற்கு பின்னால் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும், அதற்கு பின்னால் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும். அங்க ஒரு அப்பாயின்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் போது அதற்கு பின்னர் அந்த சைட்ல, சோ அதற்கு பின்னர், அதுக்கப்புறம் வந்துட்டு அன்தும் லாலிமுன், நீங்கள் அக்கிரமக்காரர்களே அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இங்க வந்துட்டு இஜ்ல வந்துட்டு எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? சோ இஜ்லாக்கு வந்துட்டு இங்க அதாவது காலை கன்று அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா மொழியாக்கங்கள்ல இருக்கும் இல்லையா? நான் வந்து இங்க அவசரத்தனம்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் பயன்படுத்தி இருக்கேன். இது வந்துட்டு ஒரு புரிதல் அடிப்படையிலயோ இல்ல இந்த இடத்துல இந்த அர்த்தம் போட்டா சரியா இருக்கும், அதாவது நம்மளா ஒரு புரிதலை கொண்டு வந்து போடல. இஜ்ல அப்படின்ற வார்த்தைக்கு அவசரம், அவசரத்தனம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அதுல இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல காலை கன்றுன்னு போட்டா பெட்டரா இருக்கா, அவசரத்தனம்ங்கிற வார்த்தையை போட்டா பெட்டரா இருக்கா? ரெண்டு அர்த்தமும் இருக்கு. எந்த அர்த்தத்தை இங்க போடும்போது இந்த கான்டெக்ஸ்ட் வந்துட்டு தற்போதும் நமக்கு நல்ல ஒரு நினைவூட்டலாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது, அவசரத்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல மீனிங், அந்த மீனிங் இருக்கு இல்லையா, அந்த மீனிங்கை வச்சு இங்க வாசிக்கும் போது இந்த வசனம் நமக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையை நினைவூட்டுறதை பார்க்க முடியுது. ஆமா, கண்டிப்பா. நான் அதையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இஜ்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதனுடைய ரூட் வேர்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய வார்த்தைகள் பாருங்க. நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு 10-11 இடத்துல மட்டும்தான் வந்து கால்ஃப் அப்படி, அதாவது காளைக்கன்று அப்படின்ற அடிப்படையில வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் பாருங்க ஹேசன், அவசரத்தனம், ஹரிஸ் அப்படின்ற அர்த்தத்துலதான் வந்துட்டு மொழியாக்கம் இருக்கும். அந்த வசனத்தை படிக்கும் போதே அது ஒரு அந்த இதை விட்டு வெளியே போன மாதிரி உடனே காலை கன்று அப்படி நம்மளுக்கு அந்த நினைவுகள் அப்படித்தானே வந்துருது. என்னடா மூசா அது கதையாட்டவே போயிருச்சு அந்த கதையில. அப்படி நீ வந்து என்ன இப்ப டக்குன்னு இந்த நிதானம் அப்படின்னு போட்டோமே, அவசரத்தனம்னு போட்ட உடனேவே பயங்கர நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருந்து எடுக்க முடியுது. அதான் பிறகு அதன் பின்னரும் அவசரத்தனத்தையே எடுக்கின்றீர்கள், நீங்கள் கலகக்காரர்களே அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டுருச்சு. அதாவது நீங்க ஒன்றும் ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது, நீங்களும் கலகக்காரர்களே அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவசரத்தனத்தை எடுத்துட்டாங்க. ஒரு விஷயத்தை இறைவன் வாக்களிச்சு இன்னைக்கு அவசரத்தினால இன்னைக்கு உலகமே ஏதாவது அப்படியே அதை ஏத்துக்கிட்ட, அதாவது இது வந்து என்னது அவசரமான உலகம், வேகமான காலம், என்னது கம்ப்யூட்டர் காலம், அப்படியே சொல்லி எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் அவசரம் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொல்லி குரான் எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு. இப்ப இதுல இருந்து எப்படி மீண்டு வருவோன்னே தெரியாத அளவுக்கே போயாச்சு. அவசரம் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் அவசரம் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேகமா போகணும் அப்படின்னு. அப்ப நிதானமா வந்துட்டு அந்தந்த டயத்துக்கு செய்யும் போதே வந்துட்டு ஸ்பீடுங்கிறது பிக்கப் ஆகும். ஸ்பீடுக்கும் அவசரத்துக்கும் அதுவும் அங்கேயும் ஃபுர்கான் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு வேகம் வந்துடும், உத்வேகம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு வேகம் இருக்கும். அதே சமயத்துல அதுல நிதானமும் இருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம செய்வோம். ஆனா அதுல வந்து நிதானத்தோட, அதாவது அதனுடைய பின்விளைவு கான்சிக்வன்ஸ் என்னங்கிறத கவனிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய முடிவுகளை சீர்படுத்திக்கிட்டே வருவோம். செயல்களையும் பேச்சுக்களையும் எண்ணங்களையும். அந்த தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு குரான் அடிக்கடி நினைவூட்டு. அதன் மூலயமா நீங்க வந்துட்டு அழகா எல்லா காலகட்டத்திலையும் உங்களால கூலா வாழ முடியும். இது வேற ஏதாச்சும் குரான் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்காங்களாங்க சபீர்? இந்த மாதிரி அவசரத்தனம்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு யாருமே போடல. எதுலயும் இல்லைங்களா? எதுலையுமே இல்ல. 1-2 பேர் பார்க்கலாம். கனடாவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர், அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, ஷேக்னு நினைக்கிறேன். ஆனா பாகிஸ்தான்காரு இப்ப கனடால இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ, சரியா தெரியல. அவங்க வந்துட்டு ஆனா ஆக்சுவலி அவங்க குரான் டிரான்ஸ்லேஷன் பண்ணல, அவங்கள ஏதோ ஒரு ஸ்பீச்ல வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அஜல் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு சரி காலை கண்டன் மட்டும் கிடையாது, அதுல அவசரத்தனம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்பீச்சா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தனி குரான் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இப்ப நீங்க காலை இப்ப நாங்க இவ்வளவு நாளா படிச்சாலே இப்ப இது எடுத்துக்கும் போது
எனக்கு வந்து அந்த காலகட்டத்தோட மட்டும்தான் எனக்கு நிக்கும். எனக்கு பர்சனலா சொல்றேன். காளைக்கன்று நான் படிச்சுட்டு இருக்க வரைக்கும் மூசா இந்த காளைக்கன்று இன்னைக்கு நான் ஒன்னும் யாரும் செஞ்சும் பார்க்கல, நானும் செய்யல இது வரைக்கும். காளைக்கன்றை வந்து எடுத்துக்கிறது, அதை போய் அடின்னு சொல்றது, இந்த விஷயமெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப இது மூசாவோட காலத்துல நடந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். இது என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது என்னால எடுத்துக்க முடியல. இப்ப நீங்க சொன்ன ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் அந்த இஜில பத்தி போட்டிருந்தங்காட்டி. அது வந்து எடுத்த பிறகு என் லைஃப்ல ஒரு நிதானம் அப்படிங்கறது வந்து நான் அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறேன். நிதானம் முன்னாடி வந்து நிக்கும் நினைவுக்கு. அந்த நிதானம் நிறைய விஷயங்கள் அழகான முறையில வந்து கொஞ்சம் சால்வ் ஆயிட்டு வருது. அந்த அவசரம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப அந்த நிதானத்துக்கும் ஒரு நல்லாவே தெரியுது. அதுக்கு சொல்ல அப்போ அந்த அவசரத்தனத்தினால இப்ப பெரிய அளவுல வந்துட்டு அவசரப்பட்டு அந்த பூதாகரமா ஆகும் போதும் பெரும் கஷ்டத்துக்கு உள்ளவன். திடீர்னு அவசரமா முடிவு பண்றோமா, அதுல வந்துட்டு சின்ன அதுல இருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை நம்ம கண்ணு முன்னாடி உணர்த்தப்பட்டு பிறகு வந்துட்டு அதுக்காக உடனே குற்றம் முடிச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது, உங்களை மன்னிக்கவும் செய்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வருது 52வது. பிறகும் அஃபௌனா உங்களை வந்துட்டு பொறுத்துக் கொள்கின்றோம், அன்கும் உங்களை விட்டும், மின் பகுதி அதன் பின்னரும் உங்களை விட்டும் நாம வந்துட்டு பொறுத்துக் கொள்கின்றோம், மன்னிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. எதற்காக அப்படின்னா தாலிக அல்லக்கும் தஸ்கரும், நீங்க நல்லபடியாக இருக்கணும், நன்றியாளர்களாக இருக்கும் பொருட்டு. நன்றியாளர்கள்னா நல்ல விதமாக நன்றாக அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி இந்த அவசரப்பட அந்த தனம்லாம் இல்லாம நன்றி, அதுல வந்துட்டு விசுவாசமும் அதுல அடங்கி இருக்கு. எப்படி சொன்னீங்க நன்றாக அப்படின்னு சொன்ன? நன்றாக வாழ்றது, நன்றியாளர்கள், நன்றி அப்படிங்கும் போது அதுல நன்று அப்படின்ற ஒரு உணர்வும் அடங்கி இருக்கு இல்லையா? சோ நன்றாக, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நன்றாக செயல்படல, அவசரத்தனமா செயல்பட்டீங்க இல்லையா? அந்த அவசரத்தனத்தினால ஏற்பட்ட விளைவுகளை உங்களுக்கு காமிச்சிட்டு அதுல ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை உணர்த்திட்டு அந்த சிரமத்தை தொடர்ந்து கண்டினியூஸா உங்களுக்கு கொடுக்கல, அதை சீர்படுத்தின பல மக்கள் அவசரத்தனத்தினால ஏற்பட்ட விளைவுகள் ஒரு தனிநபர் பண்ணியிருந்தாலும் அங்க பல பேர் பல சூழல்கள் அங்கிட்ட இங்கிட்ட வந்து ஏதோ ஒரு வகையில அங்க சீர் செய்யப்படுது இல்லையா? வாழ்க்கையிலே நடக்கும். எதையாவது போட்டு டபக்குன்னு அவசரமா பொறுமையா எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லும்போது வேகமா ஓடி வந்து போட்டு உடைச்சிட்டோம் அப்படின்னா அடி உள்ளும், அதே சமயத்துல அங்க அதை கிளீன் பண்றதுக்கு உண்டான ப்ராக்ரஸும் நடக்கும். நன்றாக வாழ்வதுதான், நன்றாக வாழ்றதுக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னு சொன்னீங்களா? அதான் யோசனை பண்ண. அதுதான் நன்றி செய்யறது. இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க நம்ம வேற மாதிரி நினைச்சிருந்தோம். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு இறைவனுக்கு நன்றி செலுத்த மறந்துட்டோம் அப்படிங்கும்போது எப்படி தேங்க்ஸ் எப்படி இறைவன்கிட்ட சொல்றதுன்னா வார்த்தைகளாலையோ சில செயல்கள் தர்மங்கள் அதெல்லாமே செய்யறது. ஒரு சில விஷயங்கள் வெளியே வரும், அது ஆத்மார்த்தமா வெளியே வரும். சில நேரம் அப்படி சில நேரம் வந்து ரொம்ப கண்கொள்ளா இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அவனுடைய படைப்பின் அந்த வியப்ப அப்படியே வந்துடும். நீ மிக பெரும் படைப்பாளி, இதெல்லாம் எங்களால் அப்படின்னு சில நேரம் உண்மையா வெளியே வரும் இல்லையா? அதுவும் நன்றி செலுத்துறதுதான். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, நம்ம நல்லா நம்ம ஆன்மா நம்ம மனசு அமைதியா நல்லா வாழ்றதுனாலே, ஏன்னா நம்மளை அப்படி வளர்க்கத்தானே இறைவன் படைச்சான். அதுதான் செய்யக்கூடிய நன்றியா ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க சொன்ன வச்சுட்டேன். அந்த நன்றாக வாழ்வதுதான் நன்றி ஒவ்வொரு மனிதனும் அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில நல்லா வாழணும். அது இறைவனுக்கு நன்று செய்யும் வகையில வாழணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் அப்போது அதை மன்னித்ததுக்கு அப்புறம், ஏன்னா மூசா நபிக்கிட்டையும் அவசரத்தனம் இருக்கு, இருந்தாலும் அது வந்து ரொம்ப ரேஷியோ அடிப்படையில கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால அவரை வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அவசரத்தனம் தான் உடனே திருத்திக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் இருக்கிறதுனால அங்க அவர் வந்துட்டு கட்டமைக்கப்பட்டு அதுல பரீட்சைக்குள்ள பாஸ் ஆகி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளாக. சோ அப்ப அவருக்கு வந்துட்டு இது ஆத்தைனா மூசாவிற்கு வந்துட்டு கொண்டு வந்தோம். என்ன கொண்டு வந்தோம்னா கிதாப், அல் கிதாப், வேதத்தை வந்துட்டு கொண்டு வருகின்றோம். அதாவது கோட்பாடுகள், எப்படி வாழ்ந்தா நல்லபடியா சமாதானமா வாழலாம், என்ன மாதிரி வாழ்ந்தா பிரச்சனை வரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் உள்ளடக்குன அந்த வேதத்தை வந்துட்டு அவருக்கு கொண்டு வருகின்றோம். அல் ஃபுர்கான, அதுல வந்து பகுத்தறியக்கூடிய விஷயத்தையும் பகுத்தறிதலையும் கொண்டு வருகின்றோம் மூசாவிற்கு. லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் வழிகாட்டப்பட்டவர்களாக ஆகும் பொருட்டு அப்படிங்கிறது.
மூசாவிற்கு வேதத்தையும் பகுத்தறிதலையும் கொண்டு வந்தோம், நீங்கள் வழிகாட்டப்படும் பொருட்டு, இல்ல வழிகாட்டப்பட்டவர்களாக ஆகும் பொருட்டு. இதுக்கு முன்னாடி 40 இரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் நம்ம கவனிக்கணும். ஒரு இதை பத்தின தெளிவுகள் வரக்கூடிய நாட்கள்ல இறைவன் நம்ம கட்டுத்தரட்டும். ஒரு டைம், அவ்வளவுதான். இது ஒரு குறிப்பிட்ட டைம் ஏற்படும் இல்லையா? ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயம் நடந்திருக்குது. பெரிய அழிவுலாம் சில நேரம் நடக்கும் இல்லையா? டிசாஸ்டர், நேச்சர், இயற்கை டிசாஸ்டர் நடக்கும். நடந்து முடிந்த உடனே அங்க சரி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில எல்லாம் எப்படி இதை செட்டப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைமையில இருக்கக்கூடியவர்கள், பெரிய ஆட்கள் எல்லாம் தனியா கூடி பேசுவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். சோ அப்ப இறைவன் நம்மளுக்கு என்ன உணர்த்துறான், இனிமேட்டு எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஜும்மா இருக்கும். ஸோ அப்போ அந்த 40 நைட்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம புரிந்த விஷயங்களை கூட நான் பேசியிருக்கேன். இது இல்லாம அதுல நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கலாம். அப்போ அந்த தருணத்துல அந்த 40 நைட்ஸ் அதுல ஏற்பட்ட விஷயங்கள், அதுல என்னென்னலாம் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. அந்த தருணத்துல நீங்க அவசரத்தனத்தை எடுத்துக்கிட்டீங்க, அந்த இடத்துலயும் உங்களை மன்னிச்சோம். அந்த தருணத்துல மூசாவுக்கு வேதத்தையும் பகுத்தறிதலையும் கொண்டு வந்தோம், நீங்கள் வழிகாட்டப்படும் பொருட்டு. அப்படி வேதத்தை கொடுத்துமே அந்த இடத்துல சின்ன ஒரு அவசரத்தனம் பற்றுவார் மூசா நபி. அதையும் உடனே புரிஞ்சுக்கிட்டு இல்ல இந்த அவசரத்தனம் கூடாது அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மூசா நபி மக்கள் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். 54வது வசனம். இது கால மூசா லீ கௌமிஹி. மூசா அவருடைய மக்களிடம் கூறியதாவது, கூறும்போது என்ன கூறுகின்றார், அதனால கூறியதாவது நம்ம சொல்றோம் நம்ம தமிழ் இதுக்கு. யா கௌமி, ஓ மக்களே, இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள், லலம்தும் அக்கிரமம் புரிகின்றீர்கள், அன்புசக்கும் உங்களுடைய நப்சுக்கே, உங்களுடைய ஆன்மாக்களுக்கே அக்கிரமம் புரிகின்றீர்கள். எதன் மூலயமா? அதிஹாதிக்கும், நீங்கள் எடுத்துக்கொள்வதை கொண்டு. எதை எடுத்துக்கொள்வதை கொண்டு? இஜ்லாவை எடுத்துக்கொள்வதை கொண்டு. இஜ்ல அப்படின்னா இப்ப திரும்பவும் அதேதான். நீங்கள் காலை கண்டன் போட்டா இங்க ப்ராப்பரா நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்குதா, இல்ல அவசரத்தனம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டா ப்ராப்பரான? நீங்க அவசரத்தனத்தை எடுப்பதை கொண்டு, நீங்கள் எடுப்பதை கொண்டு உங்கள் ஆன்மாக்களுக்கே நீங்கள் அக்கிரமம் இழைக்கின்றீர்கள், நிச்சயமாக நீங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிங்கிறது பாருங்க, இவ்வளவு ஆன்மாக்கு அந்த அவசரத்தினால ஆன்மாக்கு தான் மெயினா ஒரு கஷ்டம் ரொம்ப பாதிக்கப்படுது. சோ அததான் பிராக்டிஸ் பண்றீங்க. அப்ப எல்லா இடத்துலயும் அந்த அவசரத்தனத்துக்கு நீங்க அந்த பயிற்றுவிச்சதுனால அங்க அதுவே திருப்பி திருப்பி வருது. ஆமா. சோ அதனால என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இலா பாரிக்கும். பாரிக்கும் அப்படின்னா இங்க கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, அதுவும் ஒரு அர்த்தம் தான். பாரிக்கும்னா உங்களை ஷேப் பண்றாங்க இல்லையா, உங்களை இவால்வ் பண்றாங்க இல்லையா. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு உணர்வை கொண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். இந்த இடத்துல எந்த உணர்வை கொண்டு இறைவனை குறிக்கப்படுகின்றது? ரப்புன்னு வரும், பாரிக்கும் வரும், மைட்டி, பல உணர்வுகளை கொண்டு இறைவனை குறி. இந்த இடத்துல பாரிக்கும் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வருது. பாரிக்கும்னா உங்களை ஷேப் பண்றாங்க இல்லையா, உங்களை அந்த மாதிரி இவால்வ் பண்றது. நான் ரட்சிப்பவன் வார்த்தையை போட்டிருக்கேன் நான் தமிழ்ல. அந்த அர்த்தத்தை ஓரளவு கவர் பண்ணி வர மாதிரியான ஒரு வார்த்தை. நிறைய வார்த்தை தமிழ்ல ட்ரை பண்ணேன். உங்களை செவ்வையாக்குபவனின் பால் அப்படின்லாம் ட்ரை பண்ணோம். கடைசியில ஒரு ரட்சிப்பவன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டோம், அவ்வளவுதான். இருந்தாலும் ஒரு வார்த்தையில அந்த உணர்வுகளை ஃபுல் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுங்கிறது கஷ்டம் தான். அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படியான அதுல உணர்வுகள் அதுல அடங்கி இருக்குங்கிறது. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எவால்வர்னு சொல்லி போட்டிருக்காங்க. டர்ன் டு யுவர் இவால்வர். உங்களை இவால்வ் பண்ணி கொண்டு வராங்க இல்லையா, அவங்க பக்கம் நீங்க மீட்சி தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் அக்துலு அன்புசக்கும். இங்க அக்துலு அப்படிங்கறத கில்லுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கத்தல் அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் இந்த காஃப் தா லாம். அதுக்கு கில்லிங் மட்டும் அர்த்தம் கிடையாது.
ஃபைட்டிங் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. சண்டை போடுறது, போராடுறது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். கில் கில் மட்டும் போட்டிருக்காங்க இல்லையா, இதே வார்த்தைகள் வந்துட்டு ஃபைட்டிங் அப்படிங்கிறதுக்கும் வந்துட்டு அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படுது. ஸோ அப்போ 2 அர்த்தம் இருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ உங்களுடைய நப்சு கூட போராடுங்க அப்படிங்கிறதையும் எடுக்க முடியுது. போராடி, அதாவது நம்மளுடைய ஆன்மாக்களுக்குள்ள அவசரத்தனை டக்கு டக்குன்னு உருவாகுது இல்லையா, இது நப்சுனுடைய பலகீனம். ஆனா இதை வந்து பலகீனத்தை அப்படியே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சில இதெல்லாம் நம்ம ட்ரெயின் அப் ஆகி கொஞ்சம் தேர்ச்சி பெறோம் இல்லையா, நிறைய விஷயங்கள்ல சைக்கிள் ஓட்ட பழகிறோம், ஆரம்பத்துல புத்துன்னு விழுகுறோம், அதுக்கப்புறம் நல்லபடியா விழுகாம ஓட்டுறோம். இது இப்ப அப்ப ஒரு ட்ரைனிங் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கிறது நப்சு அப்படிங்கிற ஒரு அம்சமும் தெரியுது. ஸோ அப்போ வந்துட்டு அப்போ அது கூட நீங்க கீழே விழுகும் போது அடிப்படுது இல்லையா, இந்த அடி வேண்டான்னு சொல்லிட்டு அப்போ சைக்கிளை எப்படி கீழே விழுகாம ஓட்டுறது அப்படிங்கிறது பழகிக்கிறது இல்லையா நப்சு, அதுக்கப்புறம் எடுத்து ஓட்டுறோம். ஸோ அது போல வந்து அவசரத்தனத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்துட்டு நீங்க சிந்தியுங்க. ஸோ அப்ப அதை நீங்க திரும்ப திரும்ப அதை கான்சியஸ்குள்ள கொண்டு வரும்போது தான் இந்த அவசரத்தனம் வேண்டாங்கிற ஒரு நிலைக்கு அந்த நப்சு வந்துட்டு செவ்வையாகும். ஸோ அப்ப அது வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான், ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளை பரிபாலிக்கிறவன், நம்மளை வந்துட்டு வாரியுக்கும் சொல்லிட்டு வருது இல்லையா. ஆமா. ஸோ நம்மளை ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு அந்த நீங்களும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணுங்க. ஏற்கனவே கண்ட அவசரத்தினால ஏற்பட்ட பாதிப்புகளை நீங்க நினைவு கூறும் பொழுது அவன் திருப்பி உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க கோஆபரேட் பண்ணாம இருக்கும்போது அந்த ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராக்ரஸா இருக்கும். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணும் போது நீங்களும் கொஞ்சம் போராடும் பொழுது, அதை சார்ந்து போராடும் பொழுது அது வந்துட்டு தாலிக்கும் ஹைருலக்கும் இந்த பாரியக்கும், அது வந்துட்டு சிறப்பாகும் உங்களுக்கு இந்த உங்களை ஷேப் பண்றவனிடம். இல்லாட்டி இறைவன் எப்படி இருந்தாலும் ஷேப் பண்ணி தான் போக போறான். அது பெயினோட வரும், நம்ம கண்டுக்காம நம்ம அதை கவனிக்காம ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராக்ரஸா அது ஆயிடும். முறையில அழகான கோஆபரேட் பண்ண அழகான முறையில அழகா ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அழகா கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். தாப அலைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து மீட்சி அளிக்கும். நான் ஏற்கனவே அவசரத்தனத்தினால ஏற்பட்டாங்க சில சிதைவுகள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதுல இருந்து மீட்சியை தர்றான், சரி பண்ணி தர்றான், உங்களுக்கு லேஸ் பண்ணி தர்றான். உங்க மூலயமாவும் உங்கள் சுற்றத்தின் மூலயமாவும் அது வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த அவசரத்தனம் எல்லாருக்கும் கொண்டும் அங்க ஒட்டுமொத்த பரிபாலனைங்கிறது அங்க நடக்கும். நிச்சயமாக அவன் இன்னஹு நிச்சயமாக அவன் ஹுவ அவனே அத்தவாபு மீட்சி அளிப்பவன் அர் ரஹீம் மிக்க கருணையாளன் சொல்லிட்டு முடியும். முழு வசனத்தையும் வாசிச்சிடுறேன். அப்போது மூசா தனது மக்களிடம் கூறினார், ஓ மக்களே, அவசரத்தனத்தை நீங்கள் எடுப்பதை கொண்டு நிச்சயமாக நீங்கள் உங்களின் ஆன்மாக்களுக்கே கலகம் புரிகின்றீர்கள். ஆக உங்களை ரட்சிப்பவன் பால் மீட்சி தேடுங்கள், உங்களின் ஆன்மாக்களை வீழ்த்துங்கள் அல்லது போராடுங்கள். அதாவது ஆன்மாக்களில் இருக்கக்கூடிய அவசரத்தனத்தை வீழ்த்துங்கள் அல்லது அந்த அவசரத்தனத்தோட போராடி வீழ்த்துங்கள். நீங்க வந்துட்டு நிதானத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறது. சோ அதுவே உங்களை ரட்சிப்பவனிடம் உங்களுக்கு சிறப்பாக்கும், பின் உங்களுக்கு மீட்சி அளிக்கின்றான். அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராக்ரஸ்ல இருக்கும்போது அழகான மீட்சியை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க. அவன் மீட்சி அளிக்கின்றான். நிச்சயமாக அவனே மீட்சி அளிப்பவன் மிக்க கருணையாளன் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இது கீழே தொடர்புடைய வசனங்கள்லாம் போட்டிருக்கேன். அதாவது அந்த இஜ்ல அப்படின்ற அந்த இடத்துல கேர்ஃபுல்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த 51 தானே, ஒரு 10-11 இடத்துல வந்துட்டு அதாவது காளை கன்றுன்னு சொல்லி போட்டிருக்காங்களே, இந்த எல்லா இடத்துலயுமே வந்துட்டு காளை கன்று அப்படின்னு போட்டா மட்டும்தான் அந்த வசனம் வாசிக்க முடியுமா, இல்ல அவசரத்தனம்னு போட்டாலும் வாசிக்க முடியுமாங்கிறது எல்லா வசனத்தையுமே ஒரு கிராஸ் செக் பண்ணணும். அந்த வசனங்கள் தான் வந்து நான் இங்க போட்டிருக்கேன். ஏற்கனவே இதை நான் பார்த்தங்காட்டி ரொம்ப தெளிவா இருக்கு. சோ அத்தியாயம் 2 வசனம் 92லயும் வருது. திறனாக தெளிவான ஓட்டுடன் மூசா உங்களிடம் வந்தார், பிறகு அதன் பின்னர் அவசரத்தனத்தையே எடுக்கின்றீர்கள், நீங்கள் கலகக்காரர்களே. திரும்ப அதே விஷயம் இஜ்ல 2:93. உங்களிடம் நாம் எடுக்கும் வாக்குறுதியாவது உங்கள் மேல் நிலையை உயர்த்தணும். நிலை அப்படின்ற இடத்துல வந்து தூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
தூருங்கிறதுக்கு நார்மலா தூர் மலைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நம்ம இங்க நிலைன்னு போட்டிருக்கோம். நிலைன்னு ஏன் போட்டிருக்கோங்கிறது அந்த வசனம் வரக்கூடிய நேரத்துல நம்ம அதை டீட்டெயிலா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாம் கொண்டு வருவதை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள், செவிமடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களின் கூற்று செவியுறுகின்றோம், மாறாகவும் உள்ளோம். அதாவது வாய்னால சொல்றது கிடையாது. அவங்க செவி விட்டுட்டு அதுக்கு மாற்றமா நடக்கிறது என்ன, அதை எதை வெளிப்படுத்துது அப்படின்னா அவர்களின் கூற்று செவியுறுகின்றோம், மாறாகவும் உள்ளோங்கிறத வெளிப்படுத்துது. அப்படிதான் இருக்கு நம்முடைய செயல்கள். அவர்களின் நிராகரிப்பை கொண்டு அவசரத்தனத்தை தங்களது இதயங்களில் புகட்டி கொண்டனர் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிடுங்க. அப்சர்வ் எப்படி எப்படிலாம் ஒரு, அதாவது அருந்துதல் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்படுது. இப்ப அருந்துறது அப்படிங்கிறதுனா வெறுமன தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ் அது மட்டும் கிடையாது. அந்த அருந்துதல்ங்கிற வார்த்தையை எப்படி எல்லாம் பயன்படுத்தப்படுது, அவசரத்தனத்தை இதயங்கள்ல புகட்டி கொண்டு புரிகிறாரு. இங்க காலை கன்றை புகட்டி கொண்டார்கள் அப்படிங்கும் போது அது வேற மாதிரி இருக்குது. இப்ப அந்த இஜ்ல அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு அவசரத்தனம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க காலை கன்றுன்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட அது வந்து மெட்டபாரிக்கலா வந்துட்டு ஸ்டில் அவசரத்தனத்தை தான் குறிக்கும். ஒரு காலை கன்று அந்த எந்த நிக்கிற வரைக்கும் தான் அமைதியா இருக்கும், கொஞ்சம் பொறுமையா நிக்க ட்ரை பண்ணும். ஒன்ஸ் அந்த ஒரு 4 ஹவர்ஸ்ல 3 ஹவர்ஸ்ல எந்திச்சு நின்றுச்சு அப்படின்னா அதை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அடர்ந்து ஆடும்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்ணுக்குட்டி பார்த்திருக்கேன். சோ அப்ப ஸ்டில் அந்த ஒரு இதெல்லாம் சொற்பிறப்பியல் எப்படி உருவாகுது, அதுக்கு எப்படி இஜ்லன்ற பேர் வந்துச்சு காலை கன்றுக்கு, ஏன்னா அது கடந்து ஆடி வருது அப்படிங்கிறதுக்காக அவசரம் சொல்லிட்டு அது உணவை பால் அருந்துறது கூட வந்துட்டு அவசரம், அது ஒழுங்கா நிக்க போட்டு அப்படி இருக்கும். ஸோ அப்போ அவசரத்தனம் அப்படிங்கும் போது அதை எந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆகுதுன்னு சொல்ல வர. ஸ்டில் நம்ம வந்து இந்த அர்த்தத்தை வந்து நம்ம வெளியே இருந்து எங்க நம்மளுடைய புரிதலை கொண்டு வந்து உள்ள திணிக்கல. இஜ்லன்ற வார்த்தைக்கு அவசரத்தனம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸ்டில் அதை போடும்போது வசனங்கள் ஒவ்வொன்றும் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, நம்மளுக்கு இன்றளவும் நம்மளுக்கு அந்த வசனம் வந்து எப்படி நினைவூட்டலாம் அமையுதுங்கிறத பாருங்க. ஆமா, இன்றளவும் எப்படி நினைவூட்டு, அதே சமயம் வந்து என்னடா இப்படி சொல்லியிருக்காங்கிற மாதிரி இல்ல, இன்னும் பெட்டரா இருக்கு. இப்ப இது நம்ம உணர்ந்தது நம்மளோட கனெக்ட் ஆகும்போது இன்னும் அதிகமாவே பெட்டரா வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. வேண்டாம் அப்படின்ற நினைவூட்டல் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம மனசுக்குள்ள இருக்கும். மீண்டும் இது நினைவு கூறும்போது மீண்டும் மீண்டும் நினைவு கூறும்போது அது கொஞ்சம் நல்லபடியா நிதானம்ங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். ஏதோ புதுசா ஒரு வார்த்தை போட்டு என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி தோணாம இன்னும் மனசுக்கு வந்து இன்னும் கரெக்டா இருக்குன்னு அதை ஒத்துக்குது, உள்ளம் வந்து ஏத்துக்கு. அதுதான் குர்ஆனுடைய ஒரு இது நினைச்சுக்கிட்டேன் நான். அவசரத்தனத்தை தங்களது இதயங்களில் புகட்டிக் கொண்டனர் கூறும், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் எதை கொண்டு உங்களின் காரியம் உள்ளதோ அது உங்களின் நம்பிக்கைக்கு மிக கெட்டது. அவசரத்தனமாக உங்களுடைய காரியம் இருக்குது அப்படின்னா நீங்க நம்பிக்கையோட ஏதோ ஒண்ணு செய்யறீங்கன்னா அது ரொம்ப கெட்டதா தான் போய் முடியும், அவசரத்தனம் அதுல இருந்துச்சு அப்படின்னா. கண்டிப்பா எல்லாருக்குமே அது அனுபவிச்சத உண்மையான விஷயம். அதே போல நான் அத்தியாயம் 4 வசனம் 153 அதேதான். அதாவது வானத்திலிருந்து வேதத்தை தங்கள் மீது இறக்கி வைக்குமாறு வேதத்தின் குடும்பம் உம்மை கேட்கின்றது. திறனாக அதைவிட பெரியதொன்றை மூசாவிடம் கேட்டனர். அவர்கள் கூறியது, வெளிப்படையாக இறைவனை எங்களுக்கு காண்பியும். ஆக அவர்களின் அக்கிரமத்தை கொண்டு இடிமுழக்கமானது அவர்களை பிடித்துக் கொண்டது. அங்கு தெளிவுகள் அவர்களிடம் வந்த பின்னரும் அவசரத்தனத்தை எடுத்துக்கொண்டனர். காலை கன்று நீங்க போட்டிருப்பாங்க, அங்கேயும் அவசரத்தனம் போடும் போது ஸ்டில் கனெக்ட் ஆகுது மெசேஜ். இந்த இடத்துல வந்து காலை கன்று சுத்தமாவே அது நமக்கு இதாகல. சொன்ன அந்த வசனத்துல வந்து காலை கன்றுல ஏதோ சொல்ல வருது, ஒரு விஷயத்த பேச அது வேற டைவர்ட் ஆகி போயிருச்சு, வேற ஏதோ பேசுறது. அதனையும் பொறுத்தோம், பின் தெளிவானதொரு அதிகாரத்தை மூசாவிற்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்தது 7:148. மூசாவின் மக்கள் அவருக்கு பின்னர் அவசரமாக அவர்களது ஆபரணங்களிலிருந்து ஒரு உடலமைப்பை எடுத்தனர். இங்க அவசரமாக அப்படின்ற இடத்துல ஒரு காளைக்கன்றையினுடைய உடலமைப்பை எடுத்தனர்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இப்ப உடல் அமைப்பு மட்டும்தான் இப்ப வந்திருக்கு. அந்த இடத்துல அவசரம் கூடாது, அவசரமா எந்த உடல் அமைப்பை வேணா எடுத்திருக்கலாம் அவங்க. புதுசா உடல் அமைப்பு அப்படின்னா வந்துட்டு வெறுமனா ஒரு ஸ்டாச்சு ஐடல் மட்டும் கிடையாது. இப்ப அவர் போயிட்டாரு, நான் எனக்கு புதுசா ஒரு சிஸ்டம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், அவர் அதை சொல்லப்படுத்தாரு தூதரு
நான் ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும். மீன்ஸ் வாய்ஸ் இருக்கு அப்படின்னா சவுண்ட் வருதுன்னு மட்டும் கிடையாது, அவனுடைய பேச்சுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எடுப்பு இருக்கு அப்படின்ற எடுபடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரோசினா எடுத்து கொடுக்குறாங்க வார்த்தைகளை. ஆமா, அவங்க சொன்ன ஈடுபடும் அந்த இடத்துல. அப்ப அந்த மாதிரி அதுல அதற்கு சப்தம் இருந்தது அப்படிங்கும்போது சொல்றேன். நிச்சயமாக அது அவர்களிடம் பேசவும் மாட்டாது, ஒரு வழியும் அவர்களுக்கு வழிகாட்டாது என்பதை அவர்கள் காணவில்லையா? அதையே எடுத்துக்கொள்கின்றனர், அவசரத்தனம் அதையே எடுத்துக்கொள்கின்றனர், அக்கிரமக்காரர்களாக இருக்கின்றனர். அங்கேயும் வந்துட்டு செட் ஆகுதுன்னு சொல்றேன் நான். இந்த இடத்துலயும் அவசரம் போட முடியல. நிச்சயமாக அவர்கள் அவசரத்தனத்தையே எடுத்துக்கொள்கின்றார். நிச்சயமாக எவர்கள் அவசரத்தனத்தை எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களை இம்மை வாழ்விலேயே அவர்களது பரிபாலனமிருந்து கோபமும் இழிவும் சீக்கிரம் வந்தடையும். அதாவது ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கிறாரு அவசரத்தனத்துல செயல்படும் போது. சில விஷயங்கள்லாம் இந்த பிரச்சனை எதனால வருது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாது, மறந்து போயிடும். இந்த அவசரத்தனத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கு பாருங்க, அதை ரொம்ப சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கொள்ள முடியும், இதனாலதான் இது ஏற்படுது அப்படின்னு. உண்மை, ரொம்ப உண்மை. ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அவசரத்துல வார்த்தையை விட்டுட்டா நம்ம திரும்பினாலும் அதை எடுக்கவே முடியாது. என்னதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் அதோட கான்சிக்வன்ஸ் அப்பவே தெரிஞ்சு. வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் அவசரமா வெளியே வந்து அதனுடைய பிக்கர் கான்சிக்வன்ஸ் பின்னாடி கொஞ்சம் நாள் கழிச்சு வரும், தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா. பட் இமீடியட்டாவே அவசரத்தனம்ங்கிறது வந்துட்டு ஒரு அது பேடு அப்படிங்கிறது அப்பப்பவே கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாள்லயே அது நம்மளுக்கு புரிய வைக்கப்படும். சீக்கிரமே வந்தடையும், உண்டாக்கி கொள்பவர்களுக்கு அவ்வாறே கூலி கொடுக்கின்றோம். அந்த மாதிரி அதே போல ஒரு உடல் அமைப்பை அவசரமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தினான். அதான் இது ஸ்டில் அந்த இந்த இடத்துல வந்துட்டு காளை கன்றின் உடல் அமைப்பைன்னு எடுக்க முடியும். அதே சமயத்துல அந்த காளை கன்றுன்னு இருக்க இடத்துல அவசரம்னு போடும் போது உடல் அமைப்பு மட்டும் நிக்குது. அப்ப எந்த உடல் அமைப்பு வேணா எடுத்திருக்கலாம். அதற்கு ஓசை இருந்தது, பின் கூறினார்கள், உங்கள் இறைவனும் மறந்துவிட்ட மூசாவின் இறைவனும் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய ஒரு சில பிரச்சனைகள் சலசலப்புகள் ஏற்படுது. மீண்டும் அது சரி செய்யப்படுது. எதுக்காக நான் இந்த வசனங்கள்லாம் எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னா, இந்த இஜ்லா அப்படின்னு வர இடத்துல எல்லாம் வந்துட்டு காளை கன்றுன்னு போடும் போது அது ஒரு செட் ஆஃப் புரிதல் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்ப அதுக்கு அவசரம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அந்த அர்த்தத்தை கொண்டு இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது இன்னொரு வகையான நினைவூட்டல் நம்மளுக்கு கொடுக்குது. கரெக்டா நம்மளோட நம்ம எல்லாருக்கும் பொதுவான நினைவூட்டலா மாறிடுது. அதே இது இப்ராஹிம் நபி கிட்ட வந்துட்டு தூதர்கள் வர்றாங்க, ஒரு நல்ல விஷயத்தோட ஜீவிதத்துடன் வர்றாங்க. கூறினார்கள் சமாதானம், அவரும் கூறுகின்றார் சலாம் சமாதானம். தாமதிக்காமல் அவசரமாக உடனே ஒரு பொரியலை வந்து கொண்டு வந்தார். வந்து காளை கன்றனுடைய பொரியலை கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு நார்மலா மொழியாக்கம் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஹனீத் அப்படின்ற இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தைக்கு வந்துட்டு நார்மலா பொரியல் வறுவல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. நார்மலா வந்துட்டு விருந்தாளிங்க வந்தோம்னாலே வந்துட்டு நம்மளுடைய பெரும்பாலும் வந்துட்டு டக்குன்னு ஸ்பீடா நம்ம ஆக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஏதாவது கொண்டு வா, டக்குன்னு தண்ணி குடிக்க. சோ அப்ப வந்தவங்களே சொல்லுவாங்க, வேணாம் அவசரப்பட வேணாம் பொறுமையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம்தான். எப்படி இருந்தாலும் அவசரம்ங்கிறது ஒரு கூடாத ஒரு விஷயம்தான். அங்க வந்துட்டு அல் இஜ்லன்னு சொல்லிட்டு இருக்கும், இங்க அல் போடாம இருக்கும், அவ்வளவுதான். அல் போடும்போது ரொம்ப அழுத்தமானது, அது இல்லாம இங்க இருக்கும்போது கொஞ்சம் இருந்தாலும் அந்த அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறதும் இங்க சொல்லப்படுது. ஆனா இங்க இப்ராஹிம் நபி வந்து டக்குன்னு உடனடியா, அவசரம், உடனடி அப்படின்ற எந்த அர்த்தத்தை வேணா எடுக்க முடியும். இப்ப வந்து காளை கன்று பொரியல்னு இல்ல, எந்த பொரியலான எடுத்து வந்திருக்கலாம். அதே வசனம் 51:26 வரும். பின் தனது மக்களின் பால் ஒதுங்கி பின் கொளுத்த கரியை அவசரமாக உடனடியாக கொண்டு வந்தார். அவசரமாக அல்லது உடனடியாக எப்படி வேணா அதை எடுத்துக்கலாம். இப்ப கொழுப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க நிற்கும். அது இந்த சமீன் அப்படின்னா வந்துட்டு கொழுப்பு. சோ கொழுப்பு உள்ள கறி, அது வந்துட்டு பழமா ஏதோ ஒண்ணு கூட பொரியல், இதுக்கு முன்னாடி பொரியல்னு வந்துருச்சு, ஏதோ ஒரு பொரியலை வந்து கொண்டு வர்றாங்க உடனடியா அப்படிங்கிறது தான். ஆனா அவசரமா டக்குன்னு கொண்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் எடுக்க முடியுது. அது வந்து நம்ம அப்படி எடுக்கல. ஏன்னு சொன்னா இது வந்து அப்படி எடுக்க கூடாது, நம்மளோட வாழ்க்கையோட இன்னைக்கு இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டி பண்ணி அப்படி எடுக்க கூடாதுன்னு ஒரு டிவைனா நினைச்சதுனால
இப்படி நம்ம எடுக்கல. அது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இதை எப்படி நினைக்க கூடாது அப்படி. இப்ப இன்னைக்கு நம்ம லைஃபோட பயங்கரமா கனெக்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் தான் இறைவன் குரான்ல எவ்வளவு அழகா வழிகாட்டுதலா கொண்டுறான் அப்படிங்கிறது. இப்ப மூசா நபி மக்களை பார்த்து சொன்ன விஷயத்த திரும்பவும் நினைவு கூறுவோம். என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவசரத்தனத்தை நீங்கள் எடுப்பதை கொண்டு நிச்சயமாக நீங்கள் உங்களின் ஆன்மாக்களுக்கே கலகம் புரிகின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை உணர்வு சொல்றாங்க. சோ அதனால உங்களை ரட்சிப்பவன் பால். நம்மளை யார ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கான், சர்வ பரிபாலன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கோஆபரேட் பண்ணி நீங்க மீட்சியை தேடுங்க. உங்களின் ஆன்மாக்களுடன் போராடுங்க. கொஞ்சம் வேற எதுக்கோ நீங்க பயங்கரமா ஃபைட் பண்ணி அது வேணும் இது வேணும், இதுல கொஞ்சம் ஃபைட் பண்ணுங்க உங்களுக்குள்ள, நம்மளுடைய ஆன்மாக்களுக்குள்ள. எனக்கு நிதானம் வேணும். அவசரமா வார்த்தை பொத்துக்கிட்டு வெளியே வரதுக்கு பாக்குது. இல்ல வேண்டாம், அடங்கு எனக்குள்ளேயே. ஆன்மாவோட போராட்டம் அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இறைவனும் அதான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் அதை உணர்ந்தறிந்து அதுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணும் போது அதுவே உங்களை ரட்சிப்பவனிடம் உங்களுக்கு சிறப்பாக்கும். ஸோ அப்படி சிறப்பாயிட்டு வரும்போது பின் உங்களுக்கு மீட்சி அளிக்கின்றான். அழகான ஒரு மீட்சி. நிச்சயமாக அவனே மீட்சி அளிப்பவன் மிக்க கருணையா. ஓகே, இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம்.